ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தக்காளி ரசம். இது என்னோட ஸ்டைல்ல வைக்கிற தக்காளி ரசம். இப்படி ஒரு முறை நீங்க வச்சு பாருங்க, அப்புறம் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 10 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு வெடிச்சதும் 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு நறுக்கின தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 3 தக்காளி விழுது சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து, ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து, கொதி வந்த உடனே அரைச்ச விழுது சேர்த்து நல்லா கலந்து விடணும். மறுபடியும் ஒரு கொதி வரும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி சேர்த்துக்கணும். கடைசியில சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து கொத்தமல்லி தூவி இறக்குனா சுவையான தக்காளி ரசம் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.